திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரம் பற்றி எரிந்து வருகிறது. 7 நாட்களாகியும் குற்றவாளி கைது செய்யப்படாததால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். திருவள்ளூரில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமி பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அவரை பின்தொடர்ந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இழுத்துச் சென்ற CCTV காட்சிகளும் கிடைத்துள்ளன. இதுகுறித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை தேடி வருகின்றனர். மகளுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சிறுமியின் தாய் கண்ணீருடன் புகார் எழுப்பியுள்ளார். ரொம்ப என் புள்ள உடம்பு முடியாத நிலைமையில தான் இருக்கா. அதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்கணும் சார். என் பிள்ளைங்க நடந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாது. என் புள்ள இந்த அளவுக்கு வேதனையில இருக்கா. அவனை பிடிச்சாலும் அவனை உயிரோடு விடக்கூடாது சார். இதை தான் சார் நான் வேண்டிக்கிறேன். சம்பவம் நிகழ்ந்து 7 நாட்களாகியும் அந்த நபர் கைது செய்யப்படவில்லை. இதை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கட்சியோட ஒரு பெரிய தலைவரோட குழந்தைன்னா உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? இவர் ஒரு பணக்கார வீட்டு குழந்தைன்னா உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்க வீட்டுக்கு குழந்தை ஏழை குழந்தைன்னு நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா? இன்னொரு 7 நாள் கேட்பீங்களா? இல்ல அவன் போய் இன்னொரு குழந்தையோ இல்ல இன்னொரு பொண்ணோ ஏதோ பண்ற வரைக்கும், அந்த சம்பவத்தை பண்ற வரைக்கும் நீங்க அவனை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? 15 வயசு பாப்பா 20 வயசு பாப்பா ஒரு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இத்தனைக்கும் அது கேர்ள்ஸ் ஸ்கூல். அது எங்க குழந்தை பாதிக்கப்பட்டு 8 நாள் ஆகுது சார். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவங்க 2 நாள் எக்ஸ்கியூஸ் கேக்குறாங்க. 8 நாள் ஆகுது குழந்தை பாதிக்கப்பட்டு. இன்னும் 2 நாள் கேக்குறாங்க, இன்னும் 2 நாள் கேட்பாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு 2 நாள் கேட்பாங்க. கிட்ட நெருங்கிட்டோன்றாங்க. ஆனா அதுக்கான எதுவுமே கிடையாது. சிறுமிக்கு கொடுமை இழைக்கப்பட்டு 7 நாட்களாகியும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா? ஒரு IG அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்ல அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. திருவள்ளூர் சிறுமிக்கு கொடுமை இழைத்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் உள்ள நம்ம அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்கம்மா. FIR பதிவு பண்ணியிருக்கு. நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆங்காங்கே சிறப்பு குழுக்கள் அமைத்து விரைவாக அந்த கயவனை, அந்த கொடுமைக்காரனை, இறக்க குணம் இல்லாதவனை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா. அதுதான் உண்மை நிலைமை. நிச்சயம் விரைவில் நம்முடைய காவல்துறை அவனை பிடிச்சு அவனுக்கு உரிய தண்டனை கொடுப்பாங்க. திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க திருவள்ளூர் SP மேற்பார்வையில் 3 சிறப்பு குழுக்கள் அமைத்து DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார்.